வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. ரொம்ப கண்ணாருன்னு நினைக்கிறேன். இது அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த கண்ணாறு என்றால் என்ன? மனிதர்களுக்கு மட்டும்தான் கண்ணாறு படுமா? இல்லை நம்ம வீட்டு மரம், செடி, கொடி, செல்லப்பிராணிகள் இவற்றுக்கும் கண்ணாறு படுமா? இந்த கண்ணாறு தொல்லையிலிருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? இதற்கான பதில்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசுவாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த வேளையிலே நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நேரத்தை கடத்தாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். எப்போதும் போல பொலிவாகவும் உற்சாகமாகவும் இருக்கீங்க. சிறப்பு. ஆனால் முகத்தில் ஒரு சாந்தம் தெரியுது. சொல்லுங்க. ஒரு தெய்வீகமான கலை தெரியுது. டாக்டர், ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கேன் டாக்டர். இது ரொம்ப நாளாக எனக்கு இருக்கிற சந்தேகம் தான். என்னென்னா, ஒருத்தருடைய விதியும் சரி ஜாதகமும் தான் சரி அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும்னா, சரி, இந்த பிரார்த்தனைகளுக்கு என்ன பலன்? நல்ல கேள்வி. போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் எதையுமே கழிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிரகம் மூலியமாக தடைகளை ஏற்பட்டு நிற்கும். ஒரு 50% வச்சுக்குமே. இந்த 50% கொன்றால் பாவம் தின்னா தீரும்னு சொல்லுவாங்க. நீ பாவத்தை கொண்டு அது தின்னாதான் தீரும். கோழியை கொன்னா பாவம் சமைச்சு தின்னா தீரும். மாத்திட்டாங்க, ரைட்டா? மிச்சம் 50% இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு தடைகள் இருந்தால் அதை நீங்கள் பிரார்த்தனை மூலியமாக மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம கழிச்சிடலாம். இந்த 50 நீ அனுபவிக்க வேண்டும். குறைக்க வேண்டும் என்றால் தானம், தர்மம். இனி வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போங்க. இதில் கொஞ்சம் குறையலாம், ஆனால் முழுமையாக அது போகாது. அப்போ இந்த பிரார்த்தனை அப்போ என்ன, நிறைய பேர் பிரார்த்தனைகள் நிறைய செய்வாங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். எப்போ பார்த்தாலும் ஜாதகம், ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம செய்கிற பிரார்த்தனைக்கு தான் என்ன பலன்னு சொல்லுவாங்கல்ல? சர்வநிச்சயம் பலன் உண்டு. இப்போ உள்ள பிரச்சனைக்கு பலன் உண்டு. அப்போது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச அந்த ஊழ்வினைகளுக்கு ஏற்றவாறு இப்போ நம்ம அனுபவிச்சாலும் இந்த பிரார்த்தனைகள் மூலமாக குறைச்சிக்க முடியும்னு சொல்கிறீங்க. குறைக்கலாம். அப்போ அடுத்து இந்த ஜென்மத்தில் நம்ம மேலும் மேலும் தவறுகள் செய்யாமல் இருக்க இந்த பிரார்த்தனைகள் உதவி செய்யும். நிச்சயமாக. அடுத்த ஜென்மத்தோட யாரு விதியை எழுதுறான்னா நம்மளுடைய செயல்தான். யாருமே இல்லை, ஆண்டவன் எழுதிட்டான். அந்த ஆண்டவனே நீ தான். அடுத்த ஜென்மத்தோட விதியின் ஆண்டவன் நீ தான். அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி, இந்த கண்ணாறு. சரி. ரொம்ப மக்கள் இது சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க, இப்போ பிள்ளைக்கு கண்ணாறு பட்டுருச்சுப்பா, திருமணம் பண்ணாலும் கண்ணாறு பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாறு என்றால் என்ன? ஒருத்தருடைய ஜாதகத்தை வைத்து அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு, இல்லை இப்போ அவர் இந்த கண்ணாறு பிரச்சனையெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? இந்த கண்ணாறு தொல்லையிலேருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? அப்படி ஒரு சமயம் கண்ணாறு பட்டுருச்சுன்னா எப்படி நம்ம இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது? சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கண் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணேறு. அது கண்ணேறு வழக்கு மொழியில் கண்ணாறு கொஞ்சம் கண் ஏறு. இதை ஒரு அழகான ஒரு செடியை பார்த்தா கூட அந்த கண்ணாறு விழுவும். ஒரு வெத்தலை கோலில் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு அந்த வெத்தலை கோலை நிறைய வந்துச்சுன்னா அது கூட கண்ணாறு பிடிக்கும். சட்டியை எடுத்து கருப்பு சட்டியில் என்ன சுண்ணாம்பு எடுத்து பூசி இல்லை பெயிண்ட் அடித்து கரும்புலி செம்புலி கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த கண்ணாறு போவதற்காக. நம்மளுடைய கன்னி பெண்களுக்கு கண்ணாறு படாமல் இருந்து நடுவில் ஒரு கருப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு போட்டானது கண்ணாரை எடுத்துரும். ஏன்னா பார்க்கும்போது அந்த கருப்பு தான் நமக்கு முதல் தெரியும். குழந்தைங்களுக்கு என்ன, பெரிய பொட்டு ஒன்று வைப்பாங்க, மேலேயும் ஒன்று வைப்பாங்க பொட்டுங்களை. பொதுவாக அந்த கண்ணாரை போக்குறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஆழம் எடுப்பாங்க பார்த்துக்கலாம். திருமணம் முடிஞ்சு வந்த உடனே அதில் மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுண்ணாம்பு போட்டு கரைச்சி ஆராத்தி எடுக்கிறது, ஆழம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து அவங்கள வர வைப்பாங்க. சிலர் பூவெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம், இந்த லீமா ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு நாள் வச்சு மலை குளிப்பாங்க.
மிகச்சிறந்த திருஷ்டி போவதற்கு, கண்ணாறு என்ற திருஷ்டின்னு அர்த்தம், போகிறதுக்கு ஒரு வழின்னா ஒரு தேங்காய் எடுத்துங்க, சூடம் வைங்க, ஆளை வந்து வடக்கு முகமாகவோ கிழக்கு நிற்க வைங்க, மேலேருந்து கீழே 3 முறை சகல தோஷம் நசி மசி அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாம் போயிடும். இந்த மாதிரி 3 முறை சொல்லலாம், போதும். இடதுபுறமாக 3, வலதுபுறமாக 3, கண்ணேறு கண்ணாறு திருஷ்டி நிச்சயமாக போயிடும். அப்போ டாக்டர் இந்த தேங்காய் உடைக்கிறாங்களே, இதுக்கும் அந்த கண்ணாருக்கு ஏதாவது சம்மந்தம்? இல்லை, அது வேற. பிரார்த்தனைக்கு உடைக்கிறாங்க தேங்காவை. தேங்காய் உடைக்கிறது அது வேற, அது வேற, அது பிரார்த்தனை. ஓஹோ, சமயத்தில் இந்த எலுமிச்சங்காய் வெட்டி போடுவாங்க, அதெல்லாம் வேற. அது இருக்கு. கண்ணாருக்கு வந்து நம்ம சுத்தி போட்டு வச்சு போடுறாங்க. ஆனால் இதை விட தேங்காய் தான் பெஸ்ட்டு. தேங்காய் தான் அற்புதமான ஒரு இது. இப்போ பாருங்க, நீங்கள் வந்து ஒரு வாஸ்து பூஜைக்கு, பூமி பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க, தென்னை மட்டையை எரிச்சு அப்படியே இழுத்துட்டு போவாங்க. பூமியில் உள்ள சல்லிய தோஷங்கள்லாம் போவதற்கு. சில இது சமுதாயங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம முஸ்லீமாக இந்த பஞ்சாபி அவங்கள புது வீட்டுக்கு போகும்போது உப்பை எடுத்து வீடு ஃபுல்லாக தெரிச்சு விட்ருவாங்க. அப்புறம் தென்னங்குச்சி தான் அதை கூட்டி பெருகி அதை எடுத்துக்கணும், ஆற்றுலையோ இங்கேயோ போட்டு வந்துடுவாங்க. நன்றிங்க டாக்டர். சரி நேர்களே, எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு, டாக்டர்கிட்ட கேட்டு அதற்கான பதில்களை பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு ராசி பலன் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை டாக்டர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர், நேயர்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ற வாரம் வந்து மலர்விழி அம்மான்னு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணிட்டாங்க, நிகழ்ச்சி முடிவடைய போது அப்போ தான் கால் பண்ணாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த பதிலை நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு கேள்வி ரொம்ப அவசரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, என் மகனுக்கு திருமணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லிடுவோம் டாக்டர். அவங்க அவளோட காத்திருந்தாங்க. 37 வயசுன்னு நினைக்கிறேன். 37 வயசு அவங்க மகனுக்கு. அதாவது மேஷ லக்கணம், துலாம் ராசின்னு நினைக்கிறேன். துலா ராசி, ஆமாம், சுவாதி நட்சத்திரம், ஓகே, மேஷ லக்கணம். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து அதோட தடைகள். இப்போ வந்து களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு இருக்கும். களத்திர தோஷம்னா 7வது ஸ்தானத்து, லக்னத்துலேருந்து 7வது வீட்டில் வந்து ராகுவோ கேதுவோ செவ்வாயோ உட்காருது. இது வந்து களத்திர தோஷம். செவ்வாய் உட்காண்டா செவ்வாய் தோஷம், ராகு கேது வந்து நாகதோஷம்னு சொல்லுவாங்க. 8வது வீடு மாங்கலி ஸ்தானம், அங்கே செவ்வாய் உட்காந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் மாங்கலி தோஷம். ராகு கேது வந்து மாங்கலி தோஷம், நாகதோஷம் சொல்லுவாங்க. மற்ற தோஷமும் இருக்குது இதில், ஆனால் இதான் மெயின். களத்திரக்காரகன் யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் போய் மறைந்தோ, இப்போ இந்த கேள்வி அவருக்கு தான். சுக்கிரன் போய் மறைந்தோ ராகு கேது கூட மாட்டிக்கிச்சு அப்படின்னா திருமணம் காலதாமதமாக நடக்கும். ஒரு கால் முன்பே திருமணம் நடந்தால் அதில் விவாகரத்தை அவங்க எதிர்நோக்க வேண்டி வரும். இல்லைன்னா சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்காது. அப்போ இப்போதைக்கு அவருக்கு கொஞ்சம் இந்த தடைகள் இருந்து அது கால தாமதமாக வருது, அவருக்கு எந்த வகையிலுமே நல்லது. அவங்க துளாராசியில் இப்போ வந்து அஸ்தம குரு போகுது. இப்போ இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் பொண்ணு, அதாவது வரன் வந்தாலும் திருமணம் இப்போ பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து இருந்து குரு பாக்கியஸ்தானத்துக்கு அடுத்த வருஷம் மேய்க்கு மேலே போகிறார், அப்போ திருமணம் பண்ணி முடிக்கலாம். ஓஹோ, அப்போ அவருக்கு அந்த காலங்கள் கைக்கூடி வர்ற நேரம் தான் இது. ஆமாம் ஆமாம். அப்போ அம்மா, மலர்விழி அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மகனாக இருக்குது, கூடிய விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல காலம் கை கூடிக்கிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர், இந்த வாரத்தில் நல்ல அந்த சுப நாட்கள் என்ன? சரி, ஏதாவது பண்டிகைகள் வருதா? எந்தெந்த நாட்கள் வந்து பிரார்த்தனைக்குரிய நாட்கள்? அதை சொல்லிட்டு நேராக மேஷ ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரிப்பா. ஆண்டு வந்து குரோதி ஆண்டு, வைகாசி 6ஆம் நாள். இதில் வந்து கிழமை திங்கக்கிழமை, நட்சத்திரம் சித்திரை, வளர்பிறை துவாதசி. சந்திராஸ்தமம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 20ஆம் தேதி 7:10 வந்து கும்பத்துக்கு வந்து முடிவு. இன்று 7:10 முடிவு. 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை மீனத்துக்கு சந்திராஸ்தமம். அதுக்கப்புறம் வந்து 23, அதுலேருந்து 25 வரைக்கும் வந்து மேஷத்துக்கு சந்திராஸ்தமம். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி கரெக்டாக வந்து 1/6 மதியத்தில் வந்து ரிஷபத்துக்கும் சந்திராஸ்தமம் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மேஷராசிக்கான பலன் நம்ம பார்ப்போம். வார ஆரம்பத்தில் நன்மையான பலன், எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும், சில நட்புகள் வந்து சேரும். வார மத்தியில் வந்து தனலாபம், வியாபாரத்தில் வந்து பெருக்கம் உண்டு, பணம் எங்கும் கேத்திருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துவிடும். வார இறுதியில் சந்திராஸ்தமம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை. இந்த காலகட்ட கடன் வாங்குவதோ, முக்கியமான தஸ்தாஜிவேஜுகளை கையெழுத்து போடுவதோ, முக்கியமான விஷயங்களை பேசுவதோ இதெல்லாம் கூடாது. வார ஆரம்பத்தில் கோபமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரும்பாடு இனம் புரியாத ஒரு கவலை வந்து குடிகொள்ளும்.
உடலில் பல நோய்கள் இந்த வாரம் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. தங்கம் வெள்ளி இதை வாங்கலாம். அதில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வந்து லாபம் அதிகரிக்கும். உறவினர் விரோதம், சிலருக்கு வந்து நட்பு சாணங்களில் விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு ஒரு விஷயங்களில் தீராத சந்தேகம் ஒன்று ஏற்படும். மன உளைச்சல் உண்டாகும். மன கவலைகள் அதிகரிக்கும்னு போட்டிருக்கு. தொழில் வியாபார விருத்தி, வருமானம் பெருகும். புது பெண் நட்பு உண்டாகும். பெண்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். இது இந்த வார மேஷராசிக்கான பலன். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க டாக்டர். இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நிறைய நீங்கள் சொல்லிட்டே வரீங்க. அதில் சமயத்தில் சொல்லுவீங்க வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர வாய்ப்பு இருக்குது, வார இறுதியில் சந்திராஷ்டமம் வர வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த வார நடுவில் கூட வர வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு இதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமாங்க? ஏன் இந்த ஆரம்பம் வார இறுதின்னு இதை குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க? இந்த வார ராசி பலனை சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பார், மறு ராசியில் 2.25 நாள் இருப்பார், மறு ராசியில் 2.25 நாள். ஆக மொத்தம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.25 நாள், ஒரு வாரமாக தான் வச்சுங்க. சந்திரன் வந்து மனோகாரகன். மனதின் விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக வைத்து தான் வார ஆரம்பம், வார மத்தி, வார கடைசின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் வந்து மாத கிரகங்கள். சிலது 45 நாள் நிற்கும் செவ்வாய் எல்லாம். சிலது வந்து ஒரு வருடம் ஒரு முறை. குரு ராகுகேதான் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை. சனி எல்லாம் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த கிரகமெல்லாம் அப்படியே நிற்கும். முக்கியமாக சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து வார ஆரம்பம், வார மத்தி, வார கடைசின்னு சொல்லிடுறோம். ஓஹோ. மனம் என்ன எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓஹோ. தவறா போனால் நாங்கள் நம்ம தவறு தடை. சந்திராஷ்டமம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்க டாக்டர்? சில நம்மை எடுக்கிறதுக்கு, சில காரியங்களை தொடங்குறதுக்கு. ஆமாம், நம்மை அறியாமே தவறு செய்யக்கூடிய நாள் அந்த நாள். ஓஹோ. டாக்டர் தொடர்ந்து செய்யலாம். ரிஷபராசியை பார்ப்போம். 25ஆம் தேதி வரை 1 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் 2.25 நாள் உங்களுக்கு. வார ஆரம்பத்தில் வாயு பிரச்சனை, சிலருக்கு உப்பிசம், சிலருக்கு வந்து தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உலகத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தாயுடன் மட்டும் இருக்கக்கூடாது. மனக்குழப்பம் ஏற்படும். சிறிய சண்டைகள் வந்து நீங்கும். வார மத்தியில் வந்து பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துவிடும். மன்னிப்பு என்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தை உண்டு. அதை உபயோகப்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை மீண்டு விடுங்கள். வார இறுதியில் நன்மையான ஒரு பலன்களே. படமாக்க செல்வது, கேளிக்கைக்கு செல்வது எல்லாம் உண்டு. எதிர்பார்த்த பணம் வந்து கிடைக்கும். மனைவி வழி நன்மைகள் உண்டு. மனைவியின் ஆதிக்கம் குடும்பத்தில் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணங்கள், போகாத ஒரு கோயிலுக்கு சென்று வருவது, ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு அல்லது கன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் உறுதியாகும். ஆடம்பர பொருள் சேர்க்கை, வீடு வாங்க யோகம் உண்டு. காரு வாங்க இந்த வாரம் யோகம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் சற்று சோர்வு ஏற்படும். எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் மந்திர ஜபங்கள் செய்யலாம். சிலருக்கு வந்து இந்த மூலிகை ரசம் சொல்கிறோமா இல்லையா, முருங்கை ஈர்க்கு, அதை வந்து முருங்கைக்கீரை இதை போட்டு ரசம் வச்சு கொஞ்சம் கொடுங்க. உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் கொடுங்க. விளையாட்டு துறையில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு சோர்வெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இது இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான பலன். இந்த தாயுடன் கருத்து வேறுபாடு இதை பற்றி சென்ற வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம். இது டாக்டர் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் டாக்டர். ஏன்னா நம்ம யார் கூட வேணாலுமே கருத்து வேறுபாடு வரலாம். இந்த ஈன்றவர்கள் அப்பா அம்மா அங்கேருந்து தான் அந்த தொப்புள் கொடி உறவுனாங்க, அம்மாவோட வயிற்றுலேருந்து தான் நம்ம வந்தோம். திரும்பவுமே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க சொந்த அம்மாட்ட பேசாமல் இருப்பாங்க. ஆமாம், அது பல வருடங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க. பொதுவாக இதுக்கு என்ன பதில்னு சொன்னால், எங்கேயாவது போய் ஒரு சண்டையில் மாட்டிக்கிட்டு வர்றது, வந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த அவங்களோட கோவத்தை யார்கிட்ட காட்டுன்னு தெரியாது. அப்பாகிட்ட காட்ட முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. சகோதரி காட்ட முடியாது, நேராக அம்மாக்கிட்ட போய் சண்டை கொடுப்பாங்க. சண்டை கொடுத்து 2 மணி நேரம் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், தான் ஈன்ற குழந்தை எப்படி நல்லா தெரியும். கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த குழந்தைய போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சி, இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, நான் அந்த இடத்துல அவமானப்பட்டேன், சரிம்மான்னு சொல்லு. சகலத்தையும் ஒரு தாய் தாங்கிக் கொள்கின்றார். அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்ம தாய் இல்லைன்னா நமக்கு தெரியும் இந்த ஒரு சோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக சொன்னீங்க டாக்டர். அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கான பலனை பார்ப்போம். நீரில் கண்டம், சிலருக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நீரில் கண்டம்னா நீங்கள் வந்து கடல் அல்லது குட்டனை வந்து எடுத்துக்க வேண்டாம்.
ஏன் பாத்ரூமில் கூட நீங்கள் நடக்கும்போது வலி கடிச்சு விழலாம். விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. வார மத்தியில் வாய்வு தொல்லை, இடுப்பில் வலி, முதுகு பிடிப்பு இதெல்லாம் நிற்குது. மனசஞ்சலம், காரிய தடை. முதுகு பிடிச்சிக்கிட்டா சரியாக வேலை செய்ய முடியாது, கண்டிப்பாக காரிய தடை ஏற்படும். இருக்கவே இருக்குது முடக்கத்தான் கீரை, அதை சூப் பண்ணி நீங்கள் குடிக்கலாம், இல்லைனா இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். வார இறுதியில் நன்மையான பலன். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. ஆண் பெண் உறவில் நல்ல பண்புகள் தேவை, இல்லை என்றால் விரோதம் ஏற்படும். பகையால் சில நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவினரிடம் விரோதம் ஏற்படும் இந்த வாரம். மாணவர்களுக்கு குழப்பமான ஒரு நேரம். தூக்கம் அவசியம். புதிய கல்வி சார்ந்த துறைகளில் நாட்டம் ஏற்படும். தோல் நோய் அல்லது பூச்சி கடி உண்டு. அப்படி கடிச்சிச்சுன்னா அந்த காலத்தில் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து அந்த பூச்சிக்கடி உள்ள இடத்துல லேசாக பூசுவாங்க, குப்பைமேனி சாருடன். அதை பார்க்கலாம். இல்லை நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். அந்த சுண்ணாம்பை வந்து குப்பைமேனி சாரில் கரைச்சி தடவும், லைட்டாக இப்போ கடிச்சு எங்கெங்கே தடிச்சிருக்காங்கலாம் பூசுவாங்க. மட்டும் பூசிட வேண்டியது. பூசுனா அது வந்து கொஞ்சம் குறையும். இப்போ நீங்கள் நேராக டாக்டர்கிட்ட போனால் கூட உடனே வைத்தியம் பார்க்கலாம். அரசாங்க வேலையில் கவனம் தேவை. சில சூழ்ச்சிகள் அல்லது கலகங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வங்கி வைப்பு தொகை அல்லது வந்து காப்புறுதி, புதிய கணக்குகள் வங்கியில் எடுக்க சரியான ஒரு வாரம் இந்த வாரம். ஆக முயற்சித்து பாருங்கள். அடுத்த ராசிக்கான கடகராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு பெண்ணுடன் தொடர்புகள் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள், தொழில் வியாபார விருத்தி இதெல்லாம் ஏற்படும். தொடர்புன்னு சொன்னால் காதல் தொடக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வார மத்தியில் சளி பிடித்தல், தலைவலி ஏற்படும். வார இறுதியில் வாய்வால் தொல்லை. சிலர் நிறைய உணவை சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே வாயு வந்து பிடிச்சிக்கும். உணவு, அதாவது வாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். இடுப்பு பிடிப்பு, இதற்கு முடக்கத்தான இஞ்சும் சூப்பு பண்ணியோ அல்லது கசாயமாக்கியோ குடிக்கலாம். சகோதரருக்கு உடல்நிலை வந்து பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு காயம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை ஏற்பட நேரிடும். கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். நட்பு ஸ்தானங்கள் எல்லாம் பகையாகலாம். ஆக பேசுவதை குறைத்து கொண்டால் இந்த பகையை நிறுத்தலாம். தந்தை வழி பெரியோர்கள், சித்தப்பா, பெரியம்மா அல்லது பெரிய அத்தை, இவர்களுக்கு வந்து உடலில் சில அசௌகரியம் வந்து நீங்கும். வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய குன்ம நோய் உண்டாகும். கார உணர்வை தவிர்க்க வேண்டும். காலம் கடந்து உணவை உண்ணக்கூடாது. மன சஞ்சலத்துடன் இந்த வாரம் உங்களுக்கு மனம் இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். சற்று பொறுத்திருந்த அடுத்த வாரம் முக்கியமான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது. கடகராசிக்கான பலன் இந்த வார பலன். நன்றிங்க டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தர் நமக்கு அழைப்பில் இருக்காங்க, பார்ப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கத்துங்களா. உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா? குமார் ஜோர்லேருந்து அழைக்கிறேன் ஐயா. உங்களுடைய கேள்வி என்னையா? டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு நான் 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். சிங்கப்பூர் தான் அழைச்சிங்க. சொல்லுங்க ஐயா. சிங்கப்பூர் அழைச்சிங்க. ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். வேலை கஷ்டமா இருக்கு. வேலை கிடைக்க மாட்டேது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அடுத்துன்னு டாக்டர்கிட்ட கேட்க விரும்புறீங்க? இந்த மாதிரி ஏன் வேலை கிடைக்க மாட்டேது? ரிஷபராசி. ரிஷபராசி சரி சரி. ராசி வந்து ரிஷபராசி. இப்போ வந்து ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. ஆமா. ஜென்ம குரு போயிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு வந்து ஜென்ம குரு போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஜென்மத்தில் குரு வர ராமன் காடு சென்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம காட்டில் அழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து 10வது வீட்டில் சனி இருக்கிறாரு. முதல்ல எந்த வேலைக்கு வேணால் எழுதி போடுங்க. எந்த வேலை கிடைச்சாலும் முதல் நீங்கள் எடுத்துக்கங்க. சரியாக உங்களுக்கு வந்து இன்று 1 மாதம் கழித்து இப்போ வேலை கிடைச்சாலும் இன்னொரு வேலை, நல்ல வேலை, சிறப்பான வேலை கிடைக்கும். குமார் ஐயா, உங்களுக்கான பதில் கிடைத்ததா? கிடைத்தது. உங்களுடைய நல்ல காலம் தொடங்கிருச்சு, அதுதான் டாக்டர் சொல்றாங்க. இப்ப வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? ஐயா கேளுங்க. உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன? மனைவிக்கு அவங்க பேர் சத்யா. சொல்லுங்க ஐயா. மனைவி பேர் சத்யா, மீனராசி. மீனராசி சொல்லுங்க. கேள்வி என்னங்கய்யா? அவங்களுக்கு இப்படி நல்லா இருக்குமா வாழ்க்கையில, அப்படி வேலை விஷயமா? சரி.
மீனராசிக்கு வந்து உடலில் அப்பப்போ பார்த்தா இடுப்பு வலி, கொஞ்சம் குதிகால் வலி, உடம்புல கொஞ்சம் பலகீனமான ஒரு இது ஒன்று ஏற்படும். தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் பயந்த சுவாபமாக இருப்பாங்க. இது அந்த ராகு கேதுவோட ஒரு இது. ஆனால் தொழிலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் வராது. ஓகே. ஐயா உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சுங்களா? பதில் கேட்குறீங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. டாக்டர் இன்னொரு நேயர் ஒருத்தரும் அழைப்புல இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா, உங்களுடைய பேரனே எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் தேவகி பேராக்ல இருந்து அழைக்கிறேன். தேவகிங்களா? ஆமா. தேவகி பேராலேருந்து அழைக்கிறீங்கம்மா. ஆமாய்யா. அம்மா உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி, எனக்கு வயது 70. 70 வயது. ராசி மீனம் ராசி. என்னோட ஆயுட்காலம் எவ்வளவு நாள்னு கேட்கறதுதான் கேட்டேன். சரி, பொதுவாக நீங்கள் ஆயுளை பார்க்க வேண்டும் என்றால் லக்னத்தை வைத்து தசா புத்தியை வச்சு தான் ஆயுள் வந்து கணிக்க முடியும். இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வைத்தியனாக இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பேசும் அந்த குரல் தொனி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நான் அனுமானிக்கின்றேன். நீண்ட காலம் வாழ வேண்டும். இப்போ இந்த மீனராசிக்கு வந்து செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பதால் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து உருவாகும். 7வது வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுவும் சந்திரனும் ராசிக்கு வந்து நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும், பயம் கொஞ்சம் ஏற்படும். இது இப்போ உள்ள கோச்சார பலனை வைத்து கணிக்கூடிய ஒரு கணிப்பு. பதில் கிடைச்சதாங்கம்மா? டைம் கிடைச்சிச்சிங்கய்யா. எனக்கு மனசு ரொம்ப குழப்பம். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன். பிள்ளைங்களாம் இறந்துடுச்சு. ஓ, இருக்கிற 2 பிள்ளைங்களும் இறந்துடுச்சு. அனாதையா இருக்கிறேன் நான். அதுக்குதான் எனக்கு வாழையே பிடிக்கல. அதுக்குதான் நான் கேட்டேன் எவ்வளோன்னு. தர்ப்பப்புல்ல போட்டு குளிக்கலாம், அந்த பயம் தீரும். ஏதாவது ஒரு மந்திரங்களை கொண்டு நீங்க படிங்க. எனக்கு வாழவே பிடிக்கலைங்கய்யா. இல்ல, அந்த அம்மா கொஞ்சம் பதற்றத்துல இருக்காங்க, பயத்துல இருக்காங்க. அம்மா சொல்லுங்கய்யா. ஒரு விஷயம் விளங்கிக்கிங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்கம்மா. என்னன்னா, சொல்லுங்கய்யா. இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது. இந்த உலகமே வந்துட்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க, இன்டர் ரிலேட்டட்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இதை பாருங்க, அம்மா இருக்கீங்க, ஒரு கால் பண்ணீங்க, உங்களுக்கான தீர்வு வந்து உங்க பக்கத்துல தான் இருக்கணும்னு கிடையாது. எங்கேயோ இருக்கிற டாக்டர் மூலயமா, ஏதோ இந்த தொலைக்காட்சி மூலயமா உங்களுக்கு தீர்வு வரணும். இது எல்லாமே இறைவனுடைய செயல். நீங்க தனியாவே கிடையாதம்மா, இந்த உலகமே உங்களோட இருக்கு. நாங்க எல்லாம் உங்களோட இருக்கோம். நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்துல யாருமே முத கணவர் இறந்தாருங்க ஐயா. கணவர் இறந்து மறுவாழ்த்தையே ஒரு மகனை இறந்தேன். இப்ப 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்ன இன்னொரு மகன் இருந்தாரு, அவரும் இறந்துட்டாரு. நானா புரியுதுங்கம்மா, புரியுது. அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க, நம்புங்க. உறவினர் யாரும் இல்லையா? எல்லாருமே இந்த உலகத்திலே எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்படுது. எல்லாமே மக்களுக்கு வந்துட்டு முதல்ல விளங்கணும் டாக்டர். ஏதாவது இது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு தனிமை வரும்போது அது பயம் வந்துடும். அது நம்மளா இருந்தாலும் நமக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி தேவைப்படும், ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இல்லைங்களா டாக்டர்? நிச்சயமா. இதே போல நிறைய பேர் வெளியில இருப்பாங்க. எல்லாரும் தைரியமா இருங்க, எதற்கும் கலங்காதீங்க. கடவுள் எப்படி வந்துட்டு நமக்கான உதவியை எங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. நேர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சிம்ம ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஒரு குட்டி இடைவேளை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் இதோ. டாக்டர், சிம்மராசிக்கான பலன் வார ஆரம்பத்தில் வந்து காரிய தடை, சிலருக்கு வந்து பயம் ஏற்படும். அந்த பயத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வார மத்தியில் பெண்களால் நன்மைகள் உண்டு. உங்கள் சந்தேகத்தை, நீண்ட நாள் சந்தேகத்தை ஒருத்தர் தீர்த்து வைப்பார். வார இறுதியில் வந்து பார்த்தா சிலருக்கு வந்து தொண்டை கம்பல் அல்லது வந்து சளி தொல்லை ஏற்படும். இதுக்கு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், நல்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து கருந்துளசியோ வெண்துளசியோ எடுத்துக்கோங்க. ஒரு 10 அல்லது 15 மிளகு இடித்து போடுங்க. அது கூட இஞ்சி ஒரு துண்டு போடுங்க. இரும்பல் இருந்தால் சித்திரத்தை 2-3 இடித்து உள்ளே போட்டு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஒரு 300 ml கொண்டு வந்து 4 பங்காக்கி 50 ml தேன் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. 2-3 நாளில் சளி தொல்லை நீங்கும். சட்டங்களை அனுசரித்து வண்டி வாகனங்கள் ஓட்டுங்கள்.
சட்டங்களை மற்ற துறையிலும் அனுசரியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வந்து அந்த வாகனத்தில் சாமான் வாங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பொருட்கள் களவு போகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொருட்களை பார்த்துக்கங்க கவனமாக. அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அரிசி கோழிக்கோ குருவிக்கோ நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்காது. சிலருக்கு சில இடங்களில் சந்தேகம், விரோதம், அவமதிப்பு ஏற்படும். அதனால் தேவையில்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அலையாத விருந்தாளியாக போக வேண்டாம். உங்களுடைய சுய மரியாதையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ரத்தம் அதிகமாக போக வாய்ப்பு உண்டு. பித்த மயக்கம் ஏற்படும். அதிகமான அந்த மாதவிடாய் போது பாருங்கள். இதுக்கு ஒரு வீட்டு குறிப்பு. வாழைப்பூ கொண்டு வாங்க. சும்மா ஒரு தோலை மட்டும் உரிங்க, உள்ள தோல்லாம் அப்படின்னு கிட்டோம் கழுவிட்டு குறுக்க வெட்டி பொடுசாக வெட்டி பிளண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி மீண்டும் மிச்சத்தை எடுத்து உள்ளே போடுங்க. தண்ணி ஊற்றா மீண்டும் சாரியை ஊற்றி அரைச்சி திக்காக எடுங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளர் ஒரு வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை குடிங்க. மாதவிடாய் 3 நாளில் உங்களுக்கு வந்து குறையலாம் அல்லது நிச்சயமாக நிற்கும். வாகனம் உரிமம் இல்லாமல் வண்டி ஓட்டாதீர்கள். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை வந்து சரியாக பார்த்துங்க, இல்லைன்னா பிரச்சனை உண்டாகும். சட்டங்களை அனுசரிக்க வேண்டும். இந்த வாரம் சிம்மராசிக்கான பலன் முடிஞ்சு. நல்லது. தொடர்ந்து இப்போ கன்னிராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் 2.25 நாள் மனசஞ்சலம் ஏற்படும். கவலைகள் வந்து உங்களுக்கு நீங்கும். மறதி வந்து ஏற்படும். வார மத்தியில் வந்து காரிய தடை, சிலருக்கு பயம், சிலருக்கு வந்து சில பதற்றங்கள் ஏற்படும். வார இறுதியில் நன்மையான ஒரு பலனே. ஒரு பெண், அது தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், உதவிகள் அவர்கள் மூலியமாக வந்து சேரும். பெண்களாக இருந்தால் கணவரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. கணவரிடம் சில சமயங்களில் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றமான ஒரு வாரம் இது. ஆக இதில் வந்து பெண் நட்பால் சில அவமானம் அவசியங்கள் வந்து ஏற்படும். உடலில் காயங்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. பண உதவி கிடைக்கும். திருமண வாய்ப்புக்கு ஒரு சரியான ஒரு வாரம் இது. அறப்பணியில் ஈடுபடுவீர்கள். மனைவி வழி அனுகூலமான ஒரு செய்தி அல்லது உதவிகள் வந்து கிடைக்கும். மனைவியின் ஆளுமை வீட்டில் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பயணம், ஆன்மீக நட்புகள் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாயிடம் கோபங்கள் இருக்கும், அதை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு சற்று பதற்றமான ஒரு வாரம். கவனத்துடன் படிக்க வேண்டும். இது இந்த வாரத்துக்கான கன்னிராசிக்கான பலன். நம்ம டாக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க டாக்டர். இந்த தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னீங்க. அது பொதுவாக டாக்டர் சொன்னீங்க. எனக்கு இதில் ஒரு 2 விஷயம் டாக்டர். பொதுவாக வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒன்று இந்த வயிற்று மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இன்னொன்று இந்த முட்டி வலி. இது ரெண்டுமே வந்துட்டு வயதானவர்களுக்கு ஒரு காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இதுக்கான தீர்வுகள் கொஞ்சம் சொல்ல முடியும்? பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னாலே கடுக்காய் தான். கடுக்காய் வந்து ஒரு டீஸ்பூன் வாயில் போட்டு சுடுதண்ணி குடிச்சிருங்க. சிலருக்கு அதிகமாக போகும், குறைச்சிக்கலாம். சிலருக்கு போகாது, 1.5 டீஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். இல்லை மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை கூட போட்டுக்கலாம் கடுக்காய். அது கடுக்காய் எவ்வளோ சாப்பிட்டு தப்பே கிடையாது. மூட்டு வலி வரவங்க என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை சீக்கிரம் வந்து நம்ம வந்து உளுந்து கஞ்சி சாப்பிட்லாம். உளுந்து கஞ்சி மூட்டு வலியை குணம். ஆமாம், ஓகே. வராமல் நல்லெண்ணெய் கூட சாப்பிட்லாம். ஓஹோ, காலை மாலை. நல்லது. தொடர்ந்து அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். துலா ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வந்து காரிய தடை, போடும் திட்டங்கள் தாமதமாகும், செலவுகள் வந்து உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. வார மத்தியில் உங்களுக்கு வந்து நன்மையான பலனே. ஆரோக்கியம் வந்து மேன்மையடையும். வார இறுதியில் தடை ஏற்படும். பொறுமையாக வேலைகளை பார்த்தால் நன்மையான பலனே. பிரயாணங்கள் இருக்கும். மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். சமாதானம் ஆகவில்லை என்றால் சாப்பாடு கிடைக்காது. கவனம். குறிப்பாக ஆண்களுக்கு சொல்றீங்க டாக்டர், சமாதானம் ஆகவில்லை என்றால் சாப்பாடு கிடைக்காது. வாகன தொழில் துறையில் மேன்மையான பலன் ஏற்படும். கண் சார்ந்த நோய்கள், பித்த சூடு, இதுக்கு இஞ்சி சீரகம் கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நல்லது. எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். துளாராசிக்கு உடலில் உஷ்ணம் அதிகமடையும். கார உணவை தவிர்க்க வேண்டும். அரசாங்க துறையில் உள்ளவங்க வந்து கவனம் தேவை. வேலை இடத்தில் சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகரிக்கும். கவனம் தேவை. அஷ்டம குரு போய்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை. டாக்டர், இந்த வேலை இடத்துல பிரச்சனைன்றது பொதுவாகவே பெரும்பாலும் ஆளுங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு.
மன அழுத்தம் மன இறுக்கமே வேலை இடத்துல தான் ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரச்சனை உண்டாயிடும். அதை எல்லார்ட்டையும் கடுப்பை காமிச்சிட்டு இருப்பாங்க, ஆத்திரத்தை காமிப்பாங்க. வேலை இடத்துக்கு போனால் அது வரைக்கும் நல்லா இருக்கும். ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது பார்த்தோமாக்கா மூட் அவுட் ஆயிரும், ஏண்டா வந்தோன்னு இருக்கும். இது இந்த மனநிலையை எப்படி மாற்றிக்கிறது? அஸ்தம குரு அவர் வந்து 8வது வீட்டில் குரு வந்தாலே அவமானம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நடக்கும் வேலை இடத்துல. ஆக நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கோயிலை போய் கூட்டுவாங்க. சிலர் வந்து ஒரு இந்த அதாவது பிச்சைக்காரர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து போய் குளிப்பாட்டி விடலாம், முடிவெட்டி விடலாம். இப்போ வேலையில் உள்ள அவமானம் இதன் மூலியமாக தீரும். இதுவும் ஒரு தான தர்மமே. இது புதுசாக இருக்குங்க டாக்டர். அதாவது கோயிலில் போயிட்டு நம்ம சேவை செய்கிறது, அப்புறம் இந்த இந்த ஏழை எளியவர்கள்ன்றத விட இந்த பிச்சை எடுப்பவர்கள், தானம் பெறுபவர்கள்கிட்ட வந்துட்டு நம்ம அவங்கள நமக்கு இந்த மாதிரி சேவைகள் செஞ்சாக்கா நம்மளுடைய இந்த நிவர்த்தி பண்ணிடும். யார் அவங்க கிட்ட போகிறா? யாரும் போக மாட்டாங்களே. ஆமாம், தான் பெரிய ஆள் நிற்பாங்க. அவங்கள தொட்டு அவங்கள சரி பண்ணி அவங்களுக்கு வந்து சிகை அலங்காரம், உடல்ல வந்து துணி கொஞ்சம் போட்டு கொடுக்கறது, குளிப்பாட்டுவதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரக்கூடிய நம்மளுடைய அவமானங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஓஹோ, அப்போ இது புதுசாக இருக்குங்க. அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கான பலனை பார்ப்போம். வார மத்தியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, விருந்தினர் வரவு, நண்பர்கள் சந்திப்பு, வருமானம் பெருகும். வார மத்தியில் வந்து போட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து சில தடைகள் உண்டு, மன கஷ்டங்கள் உண்டு. வார இறுதியில் நன்மையான ஒரு பலனே, தொழில் விருத்தி உண்டு, பதவி உயர்வு, புதிய நியமனங்கள், மதிப்பு மரியாதை கூடுதல், புதிய தொழில் சிலர் தொடங்குவார்கள். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், வியாபாரம் பெருகும், ஆடம்பர பொருள் வாங்குதல், வீடு வாங்குதல் யோகம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் சற்று வேகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். சகோதரர்கள் அல்லது நண்பர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து காயங்கள் ஏற்படும், சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை ஏற்படும். இது நீங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்றீங்களா, இந்த ராசிக்காரருக்கே சொல்றீங்களா டாக்டர்? அறுவை சிகிச்சை என்பது இந்த ராசிக்காரர், சொந்த ராசிக்காரர். ஆமா, விருச்சிக ராசிக்காரருக்கு. கணவனின் உடல்நலத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு நோய்கள் வந்து நீங்கும், உடல் உஷ்ணத்தால் அதிகரிக்கும். இதை பாருங்க, உடல் உஷ்ணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து நீங்கள் சமையலில் வந்து வெண்பூசணி சாம்பார் வைக்கலாம், தயிரில் வந்து நீங்கள் குழம்பு வைக்கலாம், சீரக தண்ணி போட்டு குடிக்கலாம், சூட்டை குறைக்கும். மின்சாரம் அல்லது மின் சாதனங்கள் அல்லது வந்து கைபேசி, இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் சொல்கிறோமா, இதில் பழுதுகள் உண்டு இந்த வாரத்தில். முடிஞ்சது 4 ராசிங்க. 8வது ராசியை பார்த்துட்டுமாங்க டாக்டர்? சரி. ஒரு ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. அவங்கள பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா அழைப்பில் இருக்கீங்களா? ஐயா அழைப்பில் இருக்கீங்களா? அழைப்பில் இருக்கீங்களா? ஐயா உங்களுடைய கேள்வி என்னங்க? ஐயா உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க, விளங்குதுங்களா? ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், தொழில்நுட்பக்காக கோளாறுனால லைன் இல்லாமல் இருக்கலாம் டாக்டர் இருக்கிற இடத்துல. டாக்டர், இந்த கொஞ்சம் சற்று முன்பு ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த தனிமையை வந்துட்டேன் டாக்டர். அதாவது அந்த ஒன்றை பறி கொடுக்கறது, அடுத்தடுத்து ஒன்று இப்போ பறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இது அப்படியே போய் ஒரு தனிமையில் நிப்பாட்டும் போது, அதுவும் அந்த 70 வயதுகளில் இந்த மாதிரி இதை அனுபவிக்கும் போது, இது யாராக இருந்தாலும், இப்போ அது நானாக இருந்தாலும் சரி டாக்டர், ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த தனிமை கொல்லும்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், என்னதான் பண்ணுறதுங்க டாக்டர்? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியெல்லாம் நம்ம அவங்கள ஒன்றும் உதவி செஞ்சிட முடியாது. ஆமாம், பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக அன்புக்குரியவள் தன்னை விட்டு மேலே, அதாவது காலமாகும் பொழுது ஒரு வகையான கவலை, டிப்ரெஷனில் போய் சேர்ந்துருவோம். நம்ம மீண்டும் அதையே நினைக்க தன்னையே தான் வெறுக்க தோன்றும். அப்போ நம்ம வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம், வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் வந்து சிறு சிறு காய்கறி தோட்டங்கள் போடலாம், செடி பூ இதெல்லாம் வளர்க்கலாம், ஒரு சில பிராணிகளை வளர்க்கலாம். உங்களுடைய நட்பை வந்து அங்கே செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த மனநிலை வந்து மாறும்.
இது இன்னொன்று மந்திரங்களை படிக்கலாம், கோயில் வழிபாடு எல்லாம் செய்யலாம். மனதை வந்து தனிமைப்படுத்தாமல் ஏதாவது ஒரு காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஒரு கவலையிலேருந்து அவங்க வந்து வெளியே மீண்டு வந்துடலாம். ஆமாம், மீண்டு வந்து டாக்டர் முன்ன சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது சேவைகள் செய்யலாம். ஆனால் அவங்க ஒரு முதியவர் தான், ஒரு 70 வயது, அவங்களால் இயன்ற கோயிலுக்கு செய்கிற சேவைகள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரின்னு செய்யலாம், போய் செய்யலாம். அந்த வலி அவங்க பேசும்போது அவங்களுடைய வலியும் வேதனையும் நமக்கு புரியுது இல்லைங்க டாக்டர்? கடுமையான அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் சொல்கிறோமா இல்லையா, அதில் நிற்கிறாங்க. வெளியே வரணும்னா பூவெல்லாம் போட்டு குளிக்கலாம். ஒரு 7 வாரம் குளிச்சாங்கன்னா இதுலேருந்து மீண்டு வரலாம். மந்திரங்களை படிக்கணும். நல்லது டாக்டர். மறுபடியும் நம்முடைய சகோதரர் முன்னாடி அழைப்பு துண்டிச்சிருச்சு இல்லைங்க டாக்டர்? அவங்க வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நம்ம ஜோஹர் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னையா? இப்போ வந்து மிதுன ராசி, திருவாதிரை. கேள்வி சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களுடைய கேள்வி என்ன? மறுபிறவி பத்தி சொல்றாங்க. மறுபிறவி இப்படி இருக்குங்க. இப்ப நம்ம இந்த பிரிவுல என்ன மறுபிறவியே விட்டு ரொம்ப ஐயா நீங்க பேசுறது வந்துட்டு துண்டிச்சு வருது, கிளியரா இல்ல. இன்னொரு வாட்டி உங்களுடைய கேள்வி சொல்லுங்களேன். மறுபிறவி பத்தி நீங்க கேக்குறீங்க, அதாவது மறுபிறவி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? ஆமா, கரெக்ட். அதாவது இந்த பிறவியோட போதும், பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்கான உபாதைகள். ரைட். மரணம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த உடலை வந்து ஜோதி வடிவமாக கொண்டு வரக்கூடிய யோக சாதனைகளை செய்தான் ஒழிய நீங்கள் மறுபிறவியை வந்து இல்லாமல் பண்ண முடியும். அது யோகத்துறைக்கு தான் அது போகும். ஜாதக ரீதியாக கேது 12வது வீட்டில் உட்கார்ந்தா இதே உங்களுடைய கடைசி பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான ஒரு கருத்து. யார் ஒருவர் யோக சாதனையில் ஈடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பயணத்தில் சென்றால் ஒழிய நீங்கள் நிச்சயமாக இந்த உடலுடன் இறக்கத்தான் போகின்றீர்கள். ஆக இதுக்கு என்ன அப்படின்னா அது யோக சாதனையே. அந்த யோக சாதனையை செய்து பற்றற்ற நிலையில் நீங்கள் செல்ல வேண்டும். இதுக்கு குரு வேண்டும். பற்றுக பற்றற்றானை பற்றுக அப்பற்றற்று. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் குரு கிட்ட போய் சரண்டர் ஆகுங்க. அங்கேருந்து ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்போதான் வந்து மறுபிறவியில் ஒன்று இருக்காது. உடலோடு யார் சாப்பிட்றாங்களோ நோய் ஒன்று உண்டு, மரணம் நிச்சயம் வரும். சரிங்க டாக்டர். ரைட் ஐயா, உங்களுக்கான பதில் கிடைச்சதுன்னு நம்புறோம். அற்புதமான ஒரு கேள்விங்க டாக்டர். அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. நம்மளுக்கு கால நேரம் தான் பார்த்தேன். இதை வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வந்துட்டு ஃபுல்லா ஒரு கோர்ஸ் நடத்தணும். இல்ல, அவர் சரியா யோசனை பண்ணி தான் கேட்டிருக்காரு. ஏன் ஜாதகம் கேட்டிருப்பாரு, இது யாரும் சரியா பதில் கொடுக்கல. சரியான கேள்வி. இது மற்றவங்களுக்கு பயன்படும் இந்த ஒரு பதில். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள், அதாவது சித்தர் பெருமக்கள் இதற்கான வழிமுறைகள்லாம் வந்து சொல்லியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த அதாவது ஜீவசமாதி அடைந்து அந்த பிறவி பெருங்கடலையே நிப்பாட்டி இருக்காங்க. ஆமா, மற்றவர்களுக்கும் இதை சொல்லி கொடுத்தாங்க பாருங்க டாக்டர். நம்முடைய முன்னோர்கள் இதை என்ன சொல்லி என்ன விழுந்துடணும். நம்முடைய சித்தர் பெருமக்களுக்கு காலில் விழுந்துடணும், அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது நம்ம சித்தருக்கு ஒன்று சொன்னாங்க, சமாதினா என்ன அப்படின்னு சொன்னாங்க. சொருப சமாதி அப்படின்னா சொருப சமாதி அடையாளம் ஏதென்ற கால் சுடர் போல காணுமடா ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொருப சமாதி அடைஞ்சவங்க வந்து தேகத்தை பார்க்கும்போது அந்த என்ன சுடர் போல மேலே நிற்கும். அப்போ அந்த ஜோதி சொரூபமா ஆகும்போது பிறவி பெருங்கடலை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம்னு சொல்றீங்கல்ல டாக்டர்? நிச்சயமா. நேர்களே, இது பெரிய டாபிக் நேர்களே. இது வந்துட்டு ஆன்மீக தொடர்பான ஒரு பெரிய டாபிக். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது வார ராசி பலன் நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். டாக்டர், அடுத்த ராசிக்கான பலன்களை பார்த்துருவோம். தனுசு ராசி வார ஆரம்பத்தில் வார மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காரிய வெற்றி, செய்யும் காரியங்களில் வெற்றி, தடை இல்லாமல் போகும், வருமானம் பெருகும். சிலருக்கு வந்து புதிய வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படும். வார கடைசியில் அதாவது சனி ஞாயிறில் வந்து தடைகள் உண்டுன்னு போட்டிருக்கு, செலவுகளும் அதிகரிக்கும்னு போட்டிருக்கு.
மாணவிகளுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் இது. பள்ளியில் பிரச்சனை உண்டாகும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. கூடா நட்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பள்ளின்றது பள்ளிக்கூடத்தில் இது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து உருவாகும். வெண்பூசணி நீங்கள் சாம்பார் நீங்கள் சாப்பிடலாம். சிலருக்கு வந்து வெந்தயத்தை வந்து குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு தலையில் அரிப்பு ஏற்படும் அல்லது பொடுகு தொல்லை. பொடுதலை என்று ஒரு மூலிகை உண்டு, கேட்டால் நிச்சயமா கிடைக்கும். மறுபடியும் அந்த பேர் சொல்லுங்க டாக்டர். பொடுதலை பொடுக போகிறது தலை பொடுதலை. அதை தலைக்கு தேய்ச்சி நீங்க ஊற விட்டு நீங்க குளிக்கலாம். மிளகுடு அரைத்து தலையில் தேய்ச்சி நீங்க குளிக்கலாம். இல்லை என்றால் படிகாரம் ஒரு டீஸ்பூன் தண்ணியில கலந்து தலையில ஊற விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உடனே ஷெம்பு போட்டு குளிச்சிருங்க. பொடுகு வந்து படிப்படியாக போக ஆரம்பிக்கும். பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் உண்டு. தினம் ஒரு 5-6 அதாவது ஒரு கைப்பிடி அரிசி வந்து குருவிக்கு போடுங்க. இல்லை என்றால் கடைக்கு சென்று கூண்டில் அடைத்து வைக்கப்பட்ட இந்த குருவி ஒரு 10 குருவி வாங்கி வெளியே விடுங்க. களவு போவது நிற்கும். கடன் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி வந்து தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டாம். இல்லைன்னா கட்ட முடியாமல் கஷ்டப்படுவீர்கள். வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும். வரவு அதிகமாகும் பொழுது செலவும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். சிலருக்கு வேலையில் நிரந்தர வேலை கிடைக்கும். இல்லைன்னா கான்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா இல்லையா, அது வந்து அமையும். இது தனுசு ராசிக்கான இந்த வார பலன். இப்போ மகர ராசிக்கான பலனை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் வந்து காரிய தடைகள் இருந்தாலும் நீங்கள் சற்று கோயில் வழிபாடு தியானங்கள் செய்தால் நன்மையான பலன் ஏற்படும். வார மத்தியில் முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடையும். நன்மையான பலன்களே உருவாகும். உறவினர் நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவார்கள். மதிப்பு மரியாதை கூட வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு சிலருக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை காதலை கேட்கலாம். புதிய தொழில் தொடக்கம், தொழில் சார்ந்த முயற்சியில் வெற்றி. தொழிலுக்காக எதிர்பார்த்த பணங்கள் வந்து சேரும். திருமண வாய்ப்பு, வீடு வாகன வசதி ஏற்படும். ஆன்மீக நாட்டம் பெருகும். ஒரு சிலருக்கு குழந்தைய பாக்கியம் கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. பல்லில் பிரச்சனை, சரியாக பல்லு வளர்க்குங்க. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும். சிலருக்கு வந்து முடி உதிர்தல் வரும். அடுத்த வாரம் நான் முடி உதிர்க்கு அனுபவமான ஒரு முறையை நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு கல்வியில் தரம் உயரும். காலை எழுந்து பணிகள் சிறப்பை தரும். கும்பராசிக்கான பலன் நல்லது. வார ஆரம்பத்தில் 20ஆம் தேதி, அதாவது இன்று சந்திராஸ்தமம் 7:10 முடியுது. எல்லா வகையிலும் கவனம் தேவை. வார மத்தியில் வயிற்று வலி, சில காரியங்கள் தடை ஏற்படும். வார கடைசியில் முயற்சித்த காரியங்கள் வெற்றி. வருமானத்தில் லாபம் பெருகும். மாணவர்களுக்கு பயம் அதிகரிக்கும். மறதிகள் ஏற்படும். சிறு தடைகள் ஏற்படும். இதற்கு வந்து நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுங்கள். இது எல்லாம் சரியாகிவிடும். பேச்சில் வாக்கில் கவனம் தேவை. வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ராசிகாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீட்டில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் அதில் பிரச்சனை உருவாகும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். திருடர்கள் பயம். சிலர் அரசாங்க தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும். ஜெயில் தண்டனை இல்லைங்க, அதாவது வண்டி வாகனங்களில் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணக்கூட இடத்துல பார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு சமான் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடலில் காயம் கட்டிகள் ஏற்படலாம். அதனால் சூடை தவிர்க்க வேண்டும். மறதி ஏற்படும். இதற்கு வல்லாரைக்கீரை அரைச்சி குடிங்க. தூர பிரயாணம் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படும் போட்டிருக்கு. தொழிலில் மேன்மை உண்டு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன். மீனராசியும் சேர்த்து முடிச்சிடறேன் நான். 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். கவனம் தேவை. எழுத்து இந்த தஸ்தாஜுவேஜுகளில் நீங்கள் வந்து கையெழுத்து போடுவதெல்லாம் கவனம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வார ஆரம்பத்தில் நன்மையான பலன்களே. வார மத்தியில் சந்திராஷ்டமம். ஒரு சிலருக்கு வந்து கலகம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பேதி ஆகும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் நஞ்சு கலந்தால் பேதி ஆகும் அல்லவா. ஒரு வீட்டு குறிப்பு, வசம்பை எடுத்துக்கங்க, சிறுக வெட்டி சட்டியில் போடுங்க. நெருப்பு வச்சு மேலே மூடி விட்டுருங்க. நிறைய புகை வரும். ஜன்னலை திறந்து விட்டுருங்க. கருகின ஒன்றை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பப்போ இந்த ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய இந்த பேதி ஆகுதோ விஷ உணவால் ஒரு 1/4 டீஸ்பூன் வாயில் போடுங்க. அதை ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. ஒரே நாளில் சரியாயிரும். அதுக்கப்புறம் இலகுவான உணவை ஒன்றுங்க.
வார இறுதியில் வந்து பேச்சில் கவனம் தேவை. அவமானப்பட சில வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து என்ன பேசுகிறீர்களோ அதை பார்த்து பேசுங்க. மாணவருக்கு நல்ல ஒரு வாரம். கல்வியில் சந்தேகம் இருந்தால் தீர்த்து கொள்ளலாம். தாயாரிடம் பகை ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. எந்த வேலையிலும் கவனம் தேவை. விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்களில் வேகத்தை வந்து குறைக்க வேண்டும். கணவனின் உடல்நலத்தில் கவனம் தேவை. 7வது வீட்டில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை இந்த வாரத்தில் கிடைக்கும். சிலருக்கு குதிக்கால் வலி ஏற்படும். முடக்கத்தான் இஞ்சி இதை வந்து நீங்கள் சூப் பண்ணி கொடுக்கலாம். பழைய கறி வேண்டாம். சமையல் அதிகமான புளி எடுக்க வேண்டாம். எருக்க நிலையை கொண்டு வாங்க. செங்கலை எடுத்து நெருப்பில் வைங்க. அடுப்பில் நல்லா 20 நிமிஷம் சூடு ஏற்றுங்க. அதை திருப்பி அப்படியே வைங்க. சூடு பக்கம் வந்து மேலே 7 பழுப்பு, அதாவது பழுத்த எருக்க நிலையை வைங்க. காலை வச்சு நல்லா அழுத்துங்க இலையில். ஒரு 3 நாள் மீண்டும் மீண்டும் செய்யுங்க. கவனம் தேவை. வழுக்குச்சுன்னா செங்கல்ல பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு தீப்புண்ணுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய வந்துடும். கவனமாக செய்யுங்க. 3 நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குதிக்கால் வலி போகும். போகவே இல்லை என்றால் மீண்டும் செய்யலாம். இது இந்த ராசிக்கான பலன். டாக்டர், சற்று முன்பு இந்த அவமானம் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போது சிறு குழந்தைகளுக்கு இப்போ பெரும்பாலும் வீட்டில் என்னென்னா இந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க டாக்டர். அதாவது ஜெயிச்சு தான் வரணும் ஜெயிச்சாகணும்னு. அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுது, அந்த தோல்வின்றதை வந்து எப்படி எதிர்கொள்கிறது, ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்து என்னவா இருக்கணும். சமயத்தில் பார்த்துமாங்க டாக்டர், அவங்க இன்னொரு வெற்றி அடைஞ்ச இன்னொரு தன்னுடைய தோழியோ தோழரையோ போயிட்டு வாழ்த்து கூட மாட்டாங்க. ஏற்றுக்க முடியாது, அழுவாங்க. இது இந்த சின்ன வயசில் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத கற்றுக்காத போது ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தோல்வியை சந்திக்கும் போது தப்பான முடிவுகள், விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த அவமானங்களும் அந்த மாதிரி தான். ஏற்படும் போது, அவமானம் நேரிடும் போது தப்பான விபரீதமான முடிவுகள் எடுப்பாங்க. இது எப்படி டாக்டர்? இப்போது மாணவ செல்வங்களை வந்து நம்ம வந்து ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு நீ டாக்டர் பிரெயின் நியூரானில் என்ன பதிவாயிருக்குன்னு சொன்னால் ஒரு டாக்டர் நான் எப்படியாவது அந்த தொழிலுக்கு வந்துடுவாங்க. அவங்க ஒரு வியாபாரம், அந்த வியாபாரம் நோக்கி தான் போவாங்க. யாருக்கு எது மேலே விருப்பம் இருக்கோ அதில் போயிட்டோம். சிறப்பாக படித்து 1வது வந்து கடைசியில் பார்த்தா அந்த வேலை செய்ய வேற வேலை செஞ்சுட்டு நடக்குது. ஆக அந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது மாணவ செல்வங்கள் இதை தாங்க முடியாமல் தவறான போதை பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடுறாங்க. குழந்தைங்களை பாருங்க, இப்போ யாராக இருந்தாலும் கண்கண்ணாடி போடுறாங்களே. ஆமாம், இந்த ப்ரெஷரு யாருக்கு என்ன வருமோ அது வரட்டும். சுலபமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க அவங்க படிப்பதற்கு. அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர், நேயர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, பார்த்துருமா? நான் ரெடி. வணக்கம். வணக்கம் டாக்டர், ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அம்மா வணக்கம். வணக்கம்யா. அம்மா, உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு ஜமுனா, நான் ஸ்ரம்பால இருந்து அழைக்கிறேன். அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்னன்னா, குலதெய்வம் என்னோட வீட்டுக்காரோட குலதெய்வம் 4 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட வீட்டுக்காரோட அப்பா அம்மாவும் இல்ல. ஸோ இப்போ இந்த 4 வருஷத்துல நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அவரோட குலதெய்வம் என்னன்னு. அதுக்கு ஏதாச்சும் இருக்கா பரிகாரம், இல்லை தேடுறது ஏதாச்சும்? சரி, முதல்ல குலதெய்வம் என்பது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கணவருடைய, அதாவது அப்பா, அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அதுதான் குலதெய்வமாக வரும். அவங்க குலத்தில் வந்து அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 குலம் தான் உண்டு உலகத்தில். நம்மளுடைய இந்து மதத்தில் சைவம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து சைவ மதம், அதாவது சிவனை கும்பிடுவாங்க. வைஷ்ணவ குலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஷ்ணுவை கும்பிடுவாங்க. கானபத்தியம் என்றால் கணபதி கும்பிடுறவங்க. கௌமாரம் என்றால் முருகனை கும்பிடுறவங்க. சாக்தம் என்றால் சக்தியை கும்பிடுறவங்க. இது 5 தான் வருது. இது இல்லாமல் சிலது சொல்லுங்க. ஆனா அவரோட அப்பா தவறிட்டாரு. சரி. சோ இப்ப தெரியல எங்களுக்கு என்ன குலதெய்வம், அவர் என்ன கும்பிட்டாரு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி என்னோட மாமியாரும் தவறிட்டாங்க. சரி. அவங்ககிட்டயும் டாக்டர், அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய வீட்டு பெரியவங்க 2 பேருமே இல்லை. இதை ஜாதகத்து மூலியமா இல்லை அவங்களோட ஜாதகத்தை வைத்து ஏறக்குறைய கண்டுபிடிக்க முடியுமா அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு? ஏறக்குறைய கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும். இது வந்து ராசியை வச்சு பார்க்கறதுல லக்னத்தை வச்சு பார்த்தா நம்ம எடுத்துடலாம். முன்னோர்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குலதெய்வம் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ
அதை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அதாவது இந்த கடையில் குடம் வாங்கினாதான் மலைக்கு வந்து அதை மலையை நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எந்த கடையிலையும் வாங்கினாலும் முடியும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதையே நீங்கள் குலதெய்வமாக எடுத்துங்க. அம்மா வேற எதுவும் கேள்வி இருக்கா? அதாவது குலதெய்வம்ன்றது கூடவே இருக்கும் இல்லைங்களா? அதாவது நம்ம விட்டாலும் வந்துட்டு நம்முடைய தாய் தந்தை நம்மளை விடுறது இல்லைல்ல. அப்போ பொதுவாக இப்போதைக்கு நமக்கு தெரியாத பட்சத்தில் குலதெய்வத்துக்கு நம்மள தெரியும். நமக்கு தான் இப்போ குலதெய்வம் யாருன்னு தெரியல இல்லைங்களா? அப்போது என் குலதெய்வமே இல்லை என் காவல் தெய்வமே எங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறவங்க நம்முடைய குலதெய்வம் தான் இல்லைங்களா? ஆமாம் தானேங்களா டாக்டர்? அப்போது என் குலதெய்வமே என் காவல் தெய்வமே எனக்கு துணையா இருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு அடையாளம் காமிங்க, நாங்கள் உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்கள் கூடயே இருங்க. இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வைக்கும்போது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் அவங்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்களோ அதுவே குலதெய்வமாக தான் இருக்கும். அதுவே குலதெய்வமாக வந்து நிற்கும். அது மாற போகிறதுக்கு அவங்களே வந்துடுவாங்க நேராக. அம்மா உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சிச்சியா? ரொம்ப நன்றியா. இந்த குலதெய்வம்ன்றது நிறைய பேருக்கு குலதெய்வங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அழைச்சா போதும், நமக்கு தான் அவங்களுக்கு தெரியல, அவங்க நம்மளை பார்த்துட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமே இது நம்ம பரம்பரைன்னு. அதனால யார் அந்த குலதெய்வ சப்ஜெக்ட் டாக்டர் இப்போ நிறைய பேர் குலதெய்வங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய முன்னோர்கள் என் பரம்பரையில் எந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது எப்படியுமே டிஎன்ஏல இருக்குல்ல டாக்டர். கண்டிப்பாக அது பரம்பரையா குலதெய்வமே தெரியாதவங்க போய் சாமி ஒரு சாமியை நோக்கி போவாங்க. இஷ்ட தேவதைன்னு பேரு, இஷ்ட தெய்வம்னு பேரு. அதுவே முன்பு வந்து குலதெய்வமா இருந்திருக்கும். அதாவது அந்த நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே வணங்கினாலுமே அதுவே வந்து குலதெய்வமா நம்ம முன்னாடி வந்து நின்றோம்னு சொல்றீங்க. ஏற்கனவே இருந்திருக்கும் அதுதான். ஓஹோ டாக்டர், இந்த குலதெய்வம் காவல் தெய்வம் என்ன வித்தியாசம்? நாம் வணங்கி வரக்கூடியது அதாவது பரம்பரை அது குலதெய்வம்னு சொல்லுவோம். காவல் தெய்வம் வந்து ஒரு ஊரை காக்கிறது, ஒரு குடும்பத்தை காக்கிறது, எல்லையை காக்கிறது, ஐயனார், முனியாண்டி, முனீஸ்வரன் இதெல்லாம் காவல் தெய்வம். அதாவது அந்த குலதெய்வத்துக்கும் காவல் தெய்வமுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆமாம். அந்த காவல் தெய்வம் முழுக்க சிறு தெய்வ வழிபாடாக இருக்கும். சிறு தெய்வ வழிபாடு அது அவர்கள் தான் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ தீய சக்திகள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா முன்னாடி நின்று காக்கிறவங்க நம்முடைய சிவனை எடுத்துக்கிட்டா ஏன் இதெல்லாம் கும்பிடணும், நேரம் ஒரு சாமியை எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அல்டிமேட் அது அவர் தான் அனைத்துமே, நானே அனைத்துமாக இருக்கிறேன், சர்வம் பிரம்மம் பிரம்மம் சர்வம் சொல்ற மாதிரி அவரே அனைத்துமாக இருக்கிறார். ஒன்றை பிடிச்சா முடிஞ்சு போச்சு. சில பேர் அதிதேவதை இது அதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏதோ ஒரு சாமி எடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்போ டாக்டர் இந்த மறுபடியுமே இந்த குலதெய்வம் தொடர்பானது தான். இந்த கேள்வி வந்து நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அது ரொம்ப நீண்ட ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு போகலாம். இப்போ இந்த அளவில் நம்மளோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கோம். நேர்களே இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்துமே பொது பலன்களை. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஒரு சின்ன கேள்வி, செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இந்த செவ்வாய் தோஷம் வந்தா உண்மையிலேயே திருமண தடை ஏற்படுமா? இந்த செவ்வாய் தோஷத்திற்கான தீர்வுகள் தான் என்ன? இதற்கான பதிலை அடுத்த வாரம் சொல்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.